குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. This means rain grows food for people. Also it is food by itself for people to drink. ராமநாதபுரம் மாவட்டம் வல்லந்தை பகுதியில் உள்ள தரிசு நிலங்களை வளமான விளை நிலங்களாக பஞ்சாப் விவசாயிகள் மாற்றியிருக்கின்றனர். இவர்கள் இயற்கை விவசாயம் செய்து அனைத்து பழ வகைகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தி செய்து வருகின்றனர். தாங்கள் விளைவித்த பொருட்களை கமுதி, அபிராமம், பார்த்திபனூர் மற்றும் அருகில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரசோழன், நரிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு சென்று விற்பனை செய்வதாக கூறும் பஞ்சாப் விவசாயிகள் ராமநாதபுர பகுதி மக்கள் தங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை தருவதாக தெரிவித்தனர். Do you know that billions of people are eating right now as you watch this video? But how many of us know what is the right thing to do before eating? Om Annapate nassano dehyanami vassa shushminaha प्रप्रदातारन्तारिष ऊजन्नो धेहिद्विपदे चतुष्पदे. ॐ शान्ति शान्ति शान्तिः. Today you learn the mantra you need to chant before meals and took a step towards holistic living. Please let us know which mantra you would like to learn next in the comments below. See you tomorrow in a new video. ஒரு ஏழை கிழவியின் ஏக்கம். கிடைக்கவில்லை, இன்று ஒரு நாள் பொறுத்துக்கொள் என்றாலும் நீ பொறுப்பதில்லை. கிடைக்கிறது, 2 நாட்களுக்கு சேர்த்து எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் நீ கேட்பதில்லை. என் வறுமையின் வலி தெரியாமல் தினமும் பசி தந்து என்னை பாடாய்ப்படுத்தும் என் வயிறே, இந்த வறுமையில் உன்னோடு வாழ்வது கடினம். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய். ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. வறுமையின் வலி அறிவோம், இல்லாதவர் வயிற்றிற்கு உணவிடுவோம். நல்லதாண்டா கட்டிக்கிறானுங்க. என்னடா இது? பேட்ச் ஒர்க்கா? டேய், என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? தொட்டாலே தூள். पागल है क्या? बोला ना तुमको पैच वर्क. டேய், இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க்கடா வச்சிருக்கீங்க? पूरा बुक पैच वर्क का ही है. पूरा बुக்கா? நான் கேட்டதான் வேணும், இது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எது போடலாம்? எல்லாம் ஏற்கனவே போட்ட ட்ரெஸ் தான், புதுசாக போடுறதுக்கு என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. அவள் வீடு எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு, என் வீடு எவ்வளோ சின்னதாக இருக்கு. எங்கள் அம்மா அப்பா எப்போ பார் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என் கண்ணு ப்ரௌன் இல்லைன்னா ப்ளூ கலரில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பிறந்திருக்கக்கூடாது. சே, இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஃபுல் டே அம்மா உணவகம்ல ட்ரை பண்ணுங்க ப்ரோ, பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்ன்ட்டு 3 வேலையும் ஒரு ஏரியாவில் இருக்க அம்மா உணவகம்ல ட்ரை பண்ணலாம் தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இட்லியும் 5 ரூபாய்க்கு பொங்கலும் கொடுக்குறாங்க. 1 ரூபாய்க்கு தாராளமான சைஸ்ல ஒரு இட்லியும், அதே மாதிரி 5 ரூபாய்க்கு நல்லா நெய் ஊற்றி பொங்கலும் கொடுத்துருந்தாங்க. 7 ரூபாய்க்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி லஞ்சுக்கு இங்கே வந்திருந்தோம். மதியானத்தில் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் 1 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்டா சப்பாத்தி தான் எல்லா இடத்துலையும் போடுவாங்க. சப்போஸ் சப்பாத்தி இல்லை அந்த மாதிரினா வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் போடுவாங்க போல. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு சப்பாத்தி இல்லாதனால தோசை போட்டு இருந்தாங்க. தோசை டேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா டேஸ்ட்ல இங்க கொடுத்துருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டதை வச்சு அம்மா உணவகம் என்னடா டேஸ்ட் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். பட் ஒரு இடத்துல டேஸ்ட் டிஃபர் ஆகுது. ஸோ சில இடத்துல குவாலிட்டி லோவா இருந்தாலும் நிறைய இடத்துல செம்மையா தான் கொடுத்துட்டு வராங்க. அடுத்து ஒரு நாள் ஃபுல்லா எங்க என்ன ட்ரை பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே ஃபெரோஸ் வைப்ஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு மாதமும் அரிசி சர்க்கரை வாங்க ரேஷன் கடைக்கு போவோம். அந்த ரேஷன் கடை உருவாக காரணமே செகண்ட் வேர்ல்டு வார் தான். அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். செகண்ட் வேர்ல்டு வார் ஹிட்லர், முசோலினி என்ற 2 சர்வாதிகாரிகள்னால 1939ஆம் ஆண்டு தொடங்கியது.
உலக நாடுகளுக்கு இடையேயான போரின் காரணமா இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் பெரிதும் சரிவை சந்திச்சுது. எந்த தொழில் நிறுவனமும் எங்கல, மக்களுக்கு வருமானமும் படிப்படியா குறைஞ்சுது. விவசாயிகளுக்கு தேவையான விதைகளும் கருவிகளும் கிடைக்காம போச்சு. இது மட்டும் இல்லாம எதிரி நாட்டுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை போர்ல அழிக்க தொடங்கினாங்க. இதன் விளைவா நாடெங்கும் பஞ்சம் தொடங்கியது. குறிப்பா வங்காளதேசத்துல, அதாவது இன்றைய பங்களாதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் ஆகிய பகுதிகளில் மக்கள் உணவின்றி மடிய தொடங்கினாங்க. வங்காளத்தின் உணவு தேவையை போக்க அரசு 1940 பர்மாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்தது. இதன் காரணமா பஞ்சம் குறைய துவங்கியது, பட்டினி சாவும் குறைஞ்சது. 1942ஆம் ஆண்டு ஜப்பான் பர்மாவின் மீது போர் தொடுத்ததுனால பர்மாவில் இருந்து வந்த அரிசியும் தடைப்பட்டது. பஞ்சம் அதிகரித்ததுனால 1943ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் பஞ்சத்தினால இறந்தாங்க. உலக போர் காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு பசியை போக்க 1945 ஜனவரி 14 இருந்து அரசு உணவுப் பொருட்களை குறைந்த விலையில விற்க துவங்கியது. இதனால வங்காளதேசத்துல பஞ்சமும் குறைஞ்சுது. ஜப்பான்ல 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9ஆம் தேதி 2 அணுகுண்டு தாக்குதலுக்கு பின் 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது. ஆனா நாடெங்கும் பஞ்சமும் பசியும் முடிவுக்கு வரல. அதனால மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை குறைஞ்ச விலையில விற்பனை செய்ய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ற திட்டத்தை இந்தியன் ஃபுட் செக்யூரிட்டி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது நாடு முழுவதும் 1947 ஜூன் மாதத்துல செயல்பட துவங்கியது. இத்திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் 5,05,879 ஃபேர் பிரைஸ் ஷாப் என்ற ரேஷன் கடை துவங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1% ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 75,000 கோடி இதுக்காக இந்திய அரசால செலவிடப்படுகிறது. 23 கோடி ரேஷன் கார்டு பயன்பாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 80 கோடி மக்களோட பசியை இந்த ரேஷன் கடைகள் பூர்த்தி செய்யுது. 2008ஆம் ஆண்டு எடுத்த ஒரு கணக்கெடுப்புல இந்த திட்டத்துக்கு கீழே ஒதுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள்ல வெறும் 42% மட்டும்தான் மக்களுக்கு போய் சேருதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டவிரோத செயல்களை தடுக்க அரசு பல முயற்சிகளை எடுத்தாலும் எதுவும் பயன் தரல. எப்போவாது நீங்க ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கும்போது ஸ்டாக் தீர்ந்துடுச்சு அப்புறம் வாங்கன்னு சொல்லி உங்க பொருட்களை திருட்டுத்தனமா விற்க முயற்சி செஞ்சா அதை தடுக்க நீங்க பொருள் வாங்குற ரேஷன் கடையோட ஸ்டாக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. www.tnpds.government.in என்ற வெப்சைட்ல போய் உங்க டிஸ்ட்ரிக்ட் ஊரை செலக்ட் பண்ணி உங்க ரேஷன் கடைக்கு எவ்வளவு ஸ்டாக் ஒதுக்கப்பட்டிருக்கு, இப்ப எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. பிரதம மந்திரிக்கும் மோடி திட்டம் அதிகாரிக்கும் இன்னும் மனமார்ந்த நன்றி. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம பாலிடாக்ஸ் டீமு நேரடியாக தங்கராஜ் ஐயா வீட்டுக்கும் பரியேறும் பெருமாள் படத்தில் வந்த வில்லன் தாத்தா திரு கராத்தே வெங்கடேஷ் ஐயா வீட்டுக்கும் போய் நேரடியாக பேட்டி எடுத்தோம். பாலிடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்கள். மாரி செல்வராஜ் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறதா சொன்னது எனக்கு ரொம்ப அதிசயமாக பட்டுச்சு. இந்த பிரதமர் கொடுத்த வீட்டை திறந்து வச்சுட்டு அதே பிரதமரை புகழ்ந்த இளையராஜா அவர்களுக்காக ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக பட்டுச்சு. என்னையும் வளர்த்து விட்டவர் தான், தப்பெல்லாமல் நம்ம வந்து ரைட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஹீரோவுக்கு அப்பாவை நடித்த தங்கராஜ் ஐயா அவர்கள் சரியாக வீடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டை டைரக்டர் மாரி செல்வராஜும் அந்த பகுதியோட கலெக்டரும் போய் திறந்து வச்சாங்க. இந்த நியூஸை பல சேனல்கள் போட்டாங்க. ஆனால் எந்த கவர்மெண்டோட ஃபண்டிங்கில், எந்த கவர்மெண்டோட பிளானிங்கில் இந்த வீட்டை கட்டி கொடுத்தாங்கன்னு எந்த சேனலும் யாருமே சொல்லலை. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம பாலிடாக்ஸ் டீமு நேரடியாக தங்கராஜ் ஐயா வீட்டுக்கும் பரியேறும் பெருமாள் படத்தில் வந்த வில்லன் தாத்தா திரு கராத்தே வெங்கடேஷ் ஐயா வீட்டுக்கும் போய் நேரடியாக பேட்டி எடுத்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே போய் கேட்டுட்டு வாங்க. பாலிடாக்ஸ் நேயர்களுக்கு பரியேறும் பெருமாள் கொலகார தாத்தாவின் வணக்கங்கள். சமீபத்தில் இளையராஜா மோடி அவர்களை புகழ்ந்து ஒரு புத்தகத்தில் முன்னுரை எழுதியிருக்காரு.
அதுக்கு வந்து என்ன பரியேறும் பெருமாளில் கொலகார தாத்தாவா காட்டின மாரி செல்வராஜ் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறதா சொன்னது எனக்கு ரொம்ப அதிசயமாக பட்டுச்சு. ஏன்னா சமீபத்தில் அதே மாரி செல்வராஜ் திருநெல்வேலியில் அந்த பரியேறும் பெருமாளில் ஹீரோவோட அப்பாவாக நடித்த தங்கராஜ் அவர்களுடைய வீட்டை ஆரம்பித்து வச்சுட்டு போயிருக்காரு. அந்த வீடு வந்து ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி கொடுக்குற வீடு அது. அந்த வீட்டை பிரதமர் கொடுத்த வீட்டை திறந்து வச்சுட்டு அதே பிரதமரை புகழ்ந்த இளையராஜா அவர்களுக்காக ஒரு வருத்தம் தெரிவிக்குது. இப்படி ஒரு ரெட்டனாக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பட்டுச்சு. என்னையும் வளர்த்து விட்டவர் தான். அதுக்காக வந்து யார் வளர்த்து விட்டாலும் அவங்க பண்ணுற தப்பெல்லாமல் நம்ம வந்து ரைட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. பிரதம மந்திரி மோடி திட்டம்னு எனக்கு தெரியாது. ஆனால் 4 பேர் விவரம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் மண்டையில் ஒர்க் பண்ண ஐடியா உள்ளவங்க இந்த மாதிரி மோடி திட்டம் பிரதம மந்திரி ஐடியாவில் தான் உங்களுக்கு வீடு கட்டி தந்திருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்த பற்றி தான் தெரியும். ஆனால் 1000 ஒரு வார்த்தையில் மேடு பள்ளம் இருந்தாலும் எதுவும் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் பிரதம மந்திரிக்கும் மோடி திட்டம் அதிகாரிக்கும் இன்னைய மனமார்ந்த நன்றி. பிரதமர் கொண்டு வந்த திட்டத்தில் வீட்டை கட்டி கொடுத்தா அதை நீங்கள் திறந்து வச்சு போஸ்ட் கொடுப்பீங்க. அதே பிரதமரை இளையராஜா புகழ்ந்து பேசினா நீங்கள் வருத்தம் தெரிவிப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. स्वामी जी, सुना है आप बहुत बड़े विद्वान हैं, चाहे तो आराम से खा कमा सकते हैं, फिर आपके हाथ में ये भिक्षा पात्र किस लिए? आप राजा हैं, अपना राजकाज भूलकर अंग्रेजों के साथ शिकार और तफरी में अपना समय क्यों नष्ट करते हैं? केवल आनंद के लिए ही ना? आपके ऋषि मुनि भी अपना सारा जीवन व्यर्थ करते हैं पूजा पाठ और ध्यान में, केवल अपने आनंद के लिए ना? किंतु एक जानवर भी दूसरे जानवर को बिना प्रयोजन नहीं मारता, फिर आप क्यों मारते हैं उन्हें? मुझे यह अर्थहीन लगता है। अर्थहीन? हमें मूर्ति पूजा अर्थहीन लगती है। ये लोहे के टुकड़े, ये पत्थर, ये लकड़ी, ये मिट्टी के लौंदे को भगवान मानकर इन्हें पूजना हमें समझ में नहीं आता। दिस इज नॉनसेंस। क्या है ये? ये तस्वीर किसकी है? हमारे पिताजी की। क्या तुम इस पर थूक सकते हो? हमारे पिताजी पे? ये पिताजी कहाँ है? ये तो उनकी तस्वीर है, सिर्फ एक कागज का टुकड़ा, रक्त और मांस का पिंड नहीं। फिर भी तुम्हें इस तस्वीर में अपने पिताजी के दर्शन होते हैं कि नहीं? होते हैं। महाराज मंगल सिंह जी, इसी तरह एक भक्त कोई धातु, लकड़ी, मट्टी या पत्थर के टुकड़े को नहीं पूछता, उसमें उसे अपने भगवान के दर्शन होते हैं। विश्वास अंधा है, अनुभव ही सत्य है। विश्वास अंधा है, अनुभव ही सत्य है। स्वामी जी, आपने मेरी आंखें खोल दी, मेरी आंखें खोल दी आपने स्वामी जी।